அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியமாக 9,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை விளக்க மாநாடு நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கி கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இந்த மாநாட்டில் எத்தனை பேர் வரை கலந்து கொண்டிருக்கிறார்கள்? விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, இந்த மாநாட்டில் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த அங்கன்வாடி மற்றும் அங்கன்வாடியில பணியாற்றக்கூடிய அந்த உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதி 313, அதாவது அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் அரசு அறிவித்தபடி தங்களுக்கு வழங்க வேண்டிய அந்த பணி வரன்முறை செய்ய வேண்டும் எனவும், ஊழியர்களுக்கு 26,000 ரூபாயும் உதவியாளர்களுக்கு 22,000 ரூபாயும் சம்பளமாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் மத்திய அரசின் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 என்பதை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் மற்ற ஆசிரியர்களுக்கு எப்படி கோடை மாத விடுமுறையாக 1 மாதம் வழங்கப்படுகிறதோ அதே போல தங்களுக்கும் அந்த கோடை விடுமுறை 1 மாத காலம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் இது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்தி வருகிறார்கள். தமிழக அரசுக்கு இது தொடர்பான பல்வேறு முறை கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் தங்களுடைய அந்த கோரிக்கை ஏற்கப்படாத காரணத்தால் தமிழகம் முழுவதும் இருந்து திரண்டு அவர்கள் எழும்பூரிலே தற்போது இந்த பெரிய கூட்டத்தை நடத்தி தங்களுடைய கோரிக்கையை சொல்லி அரசின் கவனத்தை ஈர்த்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.